அமைச்சர் சந்திர பிரியங்கா பதவி விலகல். காரைக்காலை சேர்ந்த திருமுருகன் விரைவில் அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர் சந்திர பிரியங்கா புகார் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது. சந்திர பிரியங்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பைபாஸ் சாலையில் இருந்த எம்ஜிஆர் சிலை இரவோடு இரவாக அகற்றம். மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காரைக்காலை சேர்ந்த திருமுருகன் விரைவில் அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ஆர் காங்கிரசுக்கு காரைக்கால் வடக்கு தொகுதியில் திருமுருகனும், நெடுங்காடு தனி தொகுதியில் சந்திர பிரியங்காவும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் சந்திர பிரியங்கா தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. இதனையடுத்து திருமுருகன் கோரிமேடு அப்பா வைத்தியசாமி கோவிலுக்கு வந்திருந்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி கோவிலில் பூஜை செய்த பிரசாதத்தை திருமுருகனுக்கு வழங்கியுள்ளார். அமைச்சர் சந்திர பிரியங்கா புகார் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில அந்தஸ்து விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மீது முதலமைச்சர் ரங்கசாமி பொய்யான குற்றச்சாட்டை தெரிவித்து வருகிறார் என்றும், சந்திர பிரியங்காவை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், திருமுருகனை அமைச்சராக வேண்டும் என 4 நாட்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் கடிதம் கொடுத்துள்ளார் என்றும், அதை கேள்விப்பட்டுதான் சந்திர பிரியங்கா தாமாக முன்வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என கூறினார். அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ரைடு நடத்தி விடுவார்கள் என்பதால் துபாய், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று கள்ளப்பணத்தை பதுக்கி வைக்கும் வேலையை அமைச்சர் ஒருவர் செய்து வருகிறார் என்றும், முதலில் டிஸ்மிஸ் செய்ய வேண்டியது முதல்வர் மற்றும் அமைச்சர்களை தான், ஏனென்றால் அவர்கள் செயல்படவே இல்லை என குற்றம் சாட்டினார். சந்திர பிரியங்கா ராஜினாமா செய்த விவகாரத்தில் முதல்வர் ஏன் வாய்மூடி மௌனமாக உள்ளார் என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, பெண் உரிமை குறித்து வாய்க்கடிய பேசும் துணைநிலை ஆளுநர் பொட்டி பாம்பாக தற்போது உள்ளார் என்றார். மேலும் தலித் பெண் அமைச்சர் புகார் கோரிய நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மார்க்கப்பட்டவர், சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்க சந்திர பிரியங்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சந்திர பிரியங்கா தொகுதி மக்களுக்கு ஒரு கடிதம் வெளியிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் மறைமுகமாக காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில் மக்கள் பின்புலம் இல்லாவிட்டாலும் பணத்திமிராலும் அதிகார மட்டத்தில் உள்ள செல்வாக்காலும் பதவிக்கு வந்துவிட துடிப்பவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து பெரும்பான்மையாக உள்ள வன்னியர், தலித் சமூகங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதன் மூலம் காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என அவர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். ஏனெனில் திருமுருகன் வன்னியர், தலித், சிறுபான்மை அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர். சமீபத்தில் காரைக்காலில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளுக்கு பேனர் வைப்பதில் சந்திர பிரியங்கா திருமுருகன் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் திருமுருகன் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் பைபாஸ் சாலையில் இருந்த எம்ஜிஆர் சிலை இரவோடு இரவாக அகற்றப்பட்டதை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் நள்ளிரவு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் பைபாஸ் சாலை வில்லியனூரில் 3 மணி சந்திப்பின் நடுவில் எம்ஜிஆர் சிலை சாலை விரிவாக்க பணிக்காக இரவோடு இரவாக அகற்றப்பட்டது. இதனை அறிந்த நள்ளிரவில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினர் சிலையை மீண்டும் நிறுவ வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அசம்பாவிதங்கள்
ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அன்பழகன் உடனடியாக சிலையை மீண்டும் இங்கு நிறுவ வேண்டும் என வருவாய் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து விரைவில் எம்ஜிஆரின் புதிய வெண்கல சிலை அமைக்கப்படும் என கூறியதாக தெரிகிறது. இருந்தாலும் அகற்றப்பட்ட எம்ஜிஆர் சிலையை மீண்டும் இங்கே வைக்க வேண்டும் என அதிமுகவினர் கூறி முற்றுகையிட்டனர். இதையடுத்து போலீசார் அகற்றப்பட்ட எம்ஜிஆர் சிலையை நள்ளிரவு மீண்டும் கிரேன் உதவியுடன் கொண்டு வந்து ஏற்கனவே முதலமைச்சர் கூறிய இடத்தில் வைத்தனர். இதையடுத்து அதிமுகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்காத தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் அமைப்பின் நிறுவனர் சாமிநாதன் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயத்தை பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அறையில் சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் ஏற்கனவே இருந்த கல்விக் கொள்கையின்படி தமிழ் மொழி பாடம் இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு 4 பருவத்திலும் பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி கல்லூரியில் 4 பருவமாக இருந்த தமிழ் மொழி பாடம் தற்போது தேசிய கல்விக் கொள்கையில் 2 பருவங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அதிலும் தமிழ் மொழி பாட வகுப்பானது 4 பருவத்திலும் தலா 24 மணி நேரமாக இருந்தது. தற்போது 4 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ் மொழி பாடத்தை பழைய முறைப்படியே கற்பிக்க வேண்டும். மேலும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்காத தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும். மாணவர்களின் தாய்மொழிக்கான போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான வலைப்பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிரிட்டோரியா மாகாணத்தில் 5வது சர்வதேச அளவிலான வலைப்பந்து போட்டி கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் இந்திய அணி சார்பில் புதுச்சேரியில் கோவிந்தராஜன் மற்றும் கமலி ஆகியோர் பங்கு பெற்றனர். இவர்களுடன் அணி மேலாளர் தினேஷ்குமார் உடன் சென்றிருந்தார். அவர்கள் குழு போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று நாடு திரும்பினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடன் இருந்தார். ஒரு அரசாங்கத்தில் அமைச்சரை நீக்குவதும் துறையை மாற்றுவதும் முதலமைச்சரின் உரிமை என்றும் திமுகவிற்கு இதனை கேட்பதற்கு உரிமை இல்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தட்டாஞ்சாவடி தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து மாநில செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டம் நடத்தப்படுகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளில் 20க்கும் குறைவாக பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பெண் அமைச்சர் ராஜினாமா செய்யப்பட்டதற்கு திமுக எதிர்க்கட்சித் தலைவர் எப்படி பெண் அமைச்சரை நீக்குகிறார் என வெகுண்டு எழுப்பினார். தமிழகத்தில் நாசர் என்கிற சிறுபான்மை அமைச்சரை தமிழக முதலமைச்சர் நீக்கினார். எதற்காக நீக்கினார் என சொல்லவில்லை. திமுக ஸ்டாலின் மருமகன் 30,000 கோடி கொள்ளை அடித்தார் என நிதி அமைச்சர் பேசிய ஆடியோ வெளியாகியது. அந்த அமைச்சரை ஸ்டாலின் ஏன் நீக்கினார் என சொல்லவில்லை. ஒரு அரசாங்கத்தில் அமைச்சரை நீக்குவதும் துறையை மாற்றுவதும் அந்தந்த முதலமைச்சரின் உரிமை என்றும் இதில் திமுகவிற்கு இதனை கேட்க உரிமை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆடியோ வெளியிடப்பட்டது. அந்த ஆடியோ வெளிவந்தவுடன் ஒரே மாதத்தில் அவரது துறை மாற்றத்துக்கு வேறு துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது இந்த அமைச்சருக்கு துறை மாற்றம் செய்தது ஏன் என்பதை ஸ்டாலின் அவர்கள் சொல்லவில்லை. ஒரு அரசாங்கத்தை புத்தகம் மாதிரி பகல் வேஷம் போட்டுக்கினேன். பெண்களுக்கு ஏன் பெண்ணை ஏன் நீக்கினார் அவர் போனாருன்னு சொல்லி கேட்குற உரிமை திமுகவுக்கு கிடையாது. அப்படி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் இந்த அமைச்சரை ஏன் நீக்கினாருன்னு சொல்லணும்னு சொன்னால் முதல்ல ஸ்டாலினை சொல்லுங்க.
மணவெளி தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், வட்டாட்சியர் ராமச்சந்திரன், நல அதிகாரி மோகனா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் டிஎன் பாளையம் அட்டவணை மக்களுக்கு விரைந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், அபிஷேகப்பாக்கம் பகுதியில் நிறுவப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை வரும் 18ஆம் தேதிக்குள் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார். அரசியல் அழுத்தம் மூலமாகவே மாநில அந்தஸ்தை பெற முடியும் என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தின் பொருள் தற்போதைய நிலையே தொடரும் என்பதுதான். அதற்கு மாநில அந்தஸ்து மறுப்பு என கருத்தில் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு கட்சியினரும் அவர்களுக்கு தெரிந்த வகையில் எடுத்துக் கொள்கின்றனர். புதுவைக்கு உரிய அதிகாரம் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், அப்போது புதுவைக்கு மாநில அந்தஸ்து இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது. இது சட்ட ரீதியாக மறுக்கப்பட்ட விஷயம். இதை அரசியல் ரீதியாக எடுத்து செல்ல வேண்டும். 1954ஆம் ஆண்டு முதல் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது மாநில அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டியவர்கள் அதை செய்ய தவறியதால் மிகப்பெரிய பளுவை புதுவை அரசு சுமந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகத்திற்கு வெளிமாநிலத்திலிருந்து வரும் அதிகாரிகள் கோப்புகளுக்கு காலதாமதம் செய்வது வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி தேசிய பேரவையினர் காங்கிரஸ் கட்சி அலுவலக கட்டிடம் கட்ட நிதி உதவி வழங்கினர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் நிர்வாகிகள் வைத்தியலிங்கம் எம்பிக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து மாநில தலைவர் வைத்தியலிங்கம் அறிவுறுத்தலின்படி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலக கட்டிடம் கட்ட நிதி உதவி மற்றும் அங்கு அமையவுள்ள நூலகத்திற்கு புத்தகங்களை திருவேங்கடம் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், மாஹே வட்டார காங்கிரஸ் தலைவர் மோகன், மாஹே வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் குமார் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் ரோஹிணி நகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள மருத்துவமனை வீதி, ரோஹிணி நகர் மற்றும் VIP நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வத்தின் உரிய நடவடிக்கையின் பேரில் அப்பகுதியில் 13 லட்சம் ரூபாயில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான சாணை பெறப்பட்டது. அதன்படி அப்பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதன் இயக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செல்வராஜ், உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் சந்திர பிரியங்கா பதவி விலகல். காரைக்காலை சேர்ந்த திருமுருகன் விரைவில் அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைச்சர் சந்திர பிரியங்கா புகார் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது. சந்திர பிரியங்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பைபாஸ் சாலையில் இருந்த MGR சிலை இரவோடு இரவாக அகற்று. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.